Tangam, welcome to Gully Classroom. Today we are going to look at the third lecture of the chapter Resources and Development. Right. CBSE 10th standard la Geography chapter 1 Resources and Development la மூணாவது லெக்சர் தேர்ட் லெக்சர் பார்க்க போறோம். சரி சார், இந்த லெக்சர்ல என்ன படிக்க போறோம்? இந்த லெக்சர்ல we are going to study about land degradation and how to prevent it. land எப்படி வீணாகுது, அதை எப்படி prevent பண்ணலாம் அப்படினு படிப்போம். அடுத்து சார் we will study about soil erosion and how to prevent it. மண்ணு எப்படி அரிக்கப்படுது, soil erosion பத்தி படிப்போம். then we will learn how to prevent it. இதுல land degradation prevent பண்றதுக்கும் நிலம் வீணாகிறத prevent பண்றதுக்கும் soil erosion prevent பண்றதுக்கும் methods more or less similar இருக்கும். ஒரே மாதிரியான methods தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப there will be some point repetition. இங்க வர பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கேயும் வரும். சரி சார், லாஸ்டா இந்த லெக்சர்ல என்ன சார் படிக்க போறோம்? we are going to study about பங்கார் சாயில் and காதர் சாயில். அலுவியல் சாயில்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குடா. என்ன சாயில்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு? அலுவியல் சாயில்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குது. பங்கார் சாயில், காதர் சாயில். அது ஏன் ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு, டிஃபரன்ஸ் என்ன? ஏன் ஃபார்ம் ஆச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு, டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ரைட், லெக்சரை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லேண்ட் டீக்ரடேஷன். லேண்ட் டீக்ரடேஷன்னா நிலம் என்ன ஆகுது, அதோட ஒரிஜினல் தன்மையை, ஃபர்டிலிட்டியை விட்டுருது, அதோடைய குவாலிட்டி கம்மியாகுது. ஏன் சார் இது நடக்குது? இட் இஸ் ஹேப்பனிங் டியூ டு டிஃபரண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் like deforestation, overgrazing, mining and quarrying. deforestation மரத்தை எல்லாம் வெட்டுறோமா, overgrazing ஆடு மாடுகளை அதிகப்படியா மேய விட்டுறோம், mining and quarrying நிலத்துல இருந்து மினரல்ஸை எச்சா ஒரு கண்ட்ரோல் இல்லாம தோண்டி எடுக்கிறோம். we are continuously using the land without conserving and managing. நம்ம கன்சர்வ் பண்ணாம அடுத்த ஜெனரேஷனுக்காக இந்த லேண்ட மேனேஜ் பண்ணாம என்ன பண்றோம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டினியூஸா லேண்ட. தட் இஸ் ரிசல்ட்டிங் இன் லேண்ட் டீக்ரடேஷன். சரி சார், லேண்ட் டீக்ரடேஷன் நிலம் அதோடைய வேல்யூவை இழக்கிறது ஏன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் தாங்க சார். வாக்கண்ணா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஜார்க்கண்ட், எம்பி, ஒடிஷா, சத்தீஸ்கர்ல you are doing extensive mining. அதிகப்படியா, எக்ஸ்டென்சிவ்னா என்ன, அதிகப்படியா மைனிங் பண்ற, நிலத்தை தோண்டி எடுக்கிற. it is leaving deep scars on the earth. சார், ஸ்கார்ஸ் அப்படின்னா என்ன? தழும்பு. பூமியில நீ தோண்டி எடுக்கிறது மினரல்ஸ் தழும்பு தழும்பா விழுகுது. ரைட், அடுத்தது குஜராத், ராஜஸ்தான், எம்பி அண்ட் மகாராஷ்டிரால ஓவர் கிரேசிங் நடக்குது, அதிகமா ஆடு மாடுகளை மேய விடுறாங்க. தேர்ட் பாயிண்ட், பஞ்சாப் அண்ட் ஹரியானால கிரீன் ரெவல்யூஷன் எங்க நடந்துச்சு? பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அப்ப அதிகப்படியா என்ன பண்றாங்க, ஓவர் இரிகேஷன் பண்றாங்க. அப்ப தண்ணி என்ன ஆகி போயிருது, வாட்டர் லாக் ஆயிருது, நிக்கிற தண்ணி அதிகமாயிருது. இதனால தண்ணி நிலத்தை பழுதடைய செய்யுது, தண்ணி நிலத்தை ஈத்து போக வைக்குது, நிலம் கண்டினியூஸா பயன்பாடு பண்ண முடியாம போயிருது. because of over irrigation, water logging is happening and the soil is losing its fertility. சரி சார், இதெல்லாம் land degradation என்னன்னு பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இதை எப்படி சார் சால்வ் பண்ண போறீங்க? படிப்படியா வாங்க சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே you can do afforestation and proper management of grazing. deforestation பண்றோம், மரத்தை வெட்டுறோம். என்ன பண்ணலாம்? afforestation மரங்கள் நடலாம். சரி சார், அதிகமா ஆடு மாடு மேயறத you can do controlled grazing. தேவையான அளவுக்கு மட்டும் கிரேசிங் பண்ண விட்டுட்டு நிறுத்திடலாம். அடுத்தது என்ன? பிளான்டிங் ஷெல்டர் பெல்ஸ். சார், ஷெல்டர் பெல்ஸ்னா என்ன? காத்தடிச்சு நிலத்துல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிடும், கரெக்டா இல்லையா? அதெல்லாம் நடக்காம இருக்க ஷெல்டர் பெல்ஸ், மரங்கள் அங்கங்க நடலாம். எங்கெங்கெல்லாம் எச்சு காத்தடிக்குதோ அங்கெங்கெல்லாம் அந்த காத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக, காத்தோட எஃபெக்ட கண்ட்ரோல் பண்றதுக்காக you can do shelter bells. சரி சார், சாண்ட் டியூன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி சார் ஸ்டேபிளைஸ் பண்ணுவீங்க? சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னா என்ன? டெசர்ட்ஸ்ல மண்ணு இருக்கும், காத்தடிச்சு காத்தடிச்சு அந்த சாண்ட் டியூன்ஸ் நவுந்துகிட்டே இருக்கும். இப்படி நடக்கிறதுனால, சிரமங்கள் வர்றதுனால, லேண்ட் டீக்ரடேஷன் நடக்கிறதுனால we are going to grow thorny bushes. நிறைய முட்செடிகள் வளர்த்தலாம். இந்த முள்செடி என்ன பண்ணும்னா சாண்ட் டியூன்ஸை ஸ்டேபிளைஸ் பண்ணிரும், அதிகமா நவுற விடாது. by growing a lot of thorny bushes, sand dunes can be stabilized. சரி சார், அடுத்தது
ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்ட் வீணான நிலங்களை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலாம், யூஸுக்கு கொண்டு வரலாம். யூ கேன் டூ கண்ட்ரோல் ஆஃப் மைனிங் ஆக்டிவிட்டிஸ். எச்சா மைனிங் பண்றதுனால தானே டீப் ஸ்கார்ஸ் நிலத்துல விழுகுது. நம்ம என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம் மைனிங் ஆக்டிவிட்டிஸ். ஃபைனலா ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட். எஃப்ளூயன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம வெளியில அனுப்புறோம் இல்லையா கழிவுகள், அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணிட்டு அனுப்பலாம். சரி சார், இந்தியாவுடைய டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியால எவ்வளவு சார் சர்வே பண்ணியிருக்கோம்? we have surveyed 93% of it. அந்த 93% நம்ம என்ன சார் கத்துக்கிட்டோம்? இந்தியால 45% என்ன இருக்கு? ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கு. 45% ஃபாரஸ்ட் லேண்ட், 46 1% அதிகம். 46 எவ்வளவு இருக்கு? நெட் சோன் ஏரியா. நெட் சோன் ஏரியா மொத்தமா நம்ம எவ்வளவு விதைச்சிருக்கோம்? அடுத்தது பர்மனன்ட் பாஸ்டர், மாடு ஆடு மேயறதுக்கு எவ்வளவு சார் வச்சிருக்கோம்? 4%. பர்மனன்ட்டாவே அது பாஸ்டர் லேண்ட் தான். கல்டிவபிள் வேஸ்ட் லேண்ட் சார், கல்டிவபிள் வேஸ்ட் லேண்ட்னா கல்டிவேட் பண்ணலாம், ஆனா இப்போதைக்கு அது வேஸ்ட் லேண்ட் 4%. fallow land சார், fallow landனா அக்ரிகல்ச்சரல் லேண்ட், ஆனா சும்மா விட்டுருக்க ஃபார் அ கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சரல் இயர். ஒரு கம்ப்ளீட் அக்ரிகல்ச்சரல் இயருக்கு ஒரு விவசாய நிலத்தை விட்டுட்டீனா that is called as fallow land. அது எவ்வளவு இருக்கு? 3% இருக்குது. இந்த மாதிரி இந்தியால இருக்கிற ஜியோகிராபிக்கல் ஏரியா பிரிஞ்சு இருக்குது. ரைட் சார், அப்ப நம்ம லேண்ட் டிகிரேடேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு, லேண்ட் டிகிரேடேஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. கேன் வி லுக் அட் வாட் இஸ் சாயில் எரோஷன்? ரைட் பா, சாயில் எரோஷன் அப்படின்னா என்னன்னா சாயில் கவர் ரிமூவ் ஆகுது by natural agents. மண்ணோட கவர், சாயில் கவர் இஸ் பீயிங் ரிமூவ்ட் பை நேச்சுரல் ஏஜென்ட்ஸ். எப்படிப்பட்டது? விண்ட் ரிமூவ் பண்ணுது, கிளேசியர், வாட்டர், இதெல்லாம் ஏன் சார் ரிமூவ் பண்ணிட்டு போயிருது? deforestation-னால சாயில் கவர் இல்லாம போயிருது. because of deforestation the soil has lost its cover. அப்ப என்ன ஆகுது? due to subsequent washing. subsequent washingனா சாயில் கவர் இல்லாம இருக்கும்போது மழை பெஞ்சு துவைச்சு எடுக்குது, வாஷ் பண்ணி எடுக்குது. எதை? டாப் மோஸ்ட் சாயில் கவர். தென் சாயில் எரோஷன் இஸ் ஹேப்பனிங். இதனால நடக்கிறதுக்கு பேர் என்ன? சாயில் எரோஷன். சரி சார், இந்த சாயில் எரோஷன் இயற்கையா நடக்கிறது தானே? இன்ஃபேக்ட் சாயில் எரோஷனும் சாயில் ஃபார்மேஷனும் ஒன்னோட ஒன்னு பேலன்ஸ் பண்ணிக்கு இல்லையா? எவ்வளவு சாயில் எரோட் ஆகுதோ அவ்வளவு தூரம் சாயில் ஃபார்ம் ஆகிறது தானே இயற்கையே. ஆமா, யூஸ்வலா சாயில் எரோஷன் அண்ட் சாயில் ஃபார்மேஷன் ஆர் பேலன்ஸ்டு, பட் எக்ஸஸ் எரோஷன் நடக்குது. ஏன்? டியூ டு deforestation, overgrazing, construction and mining. Different kinds of human activities. எந்த மாதிரி human activities? Deforestation, overgrazing, construction and mining. In fact, running water இருக்கு இல்லையா, ஓடுற தண்ணி, it is cutting a lot of gullies. சார், gullies அப்படின்னா என்ன சார்? டீப்பான ஓட்டைகள். cutting a lot of gullies in clayey soil. களிமண்ணுல ஓட்டை போட்டுட்டு போகுது. this is creating deep channels. டீப்பான channels கிரியேட் ஆகிறதுனால the land is becoming unfit for cultivation. கல்டிவேட் பண்றதுக்கு இந்த land unfit ஆயிருது. இந்த லேண்டுக்கு பேரே bad lands ஒரு பேர் இருக்கு. இந்த லேண்டுக்கு பேரே என்ன? bad lands அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. எக்ஸாம்பிள், ravines of Chambal Basin. ravines அப்படின்னா என்ன? பள்ளத்தாக்குகள். டேய், களிமண்ணுல தண்ணி ஓடி ஓடி தான் பள்ளத்தாக்கே உருவாகுது. சம்பால் பேசின் எங்க இருக்குது? உத்தரப்பிரதேஷ் ரீஜன்லாம் இருக்கு இல்லையா, நார்த் இந்தியால மிடில்ல இருக்கு. சம்பால் எங்க இருக்குது? யமுனா சம்பால் கிட்ட, யமுனா ரிவர் கிட்ட நார்த் இந்தியால இருக்குது. சார், ravines of Chambal Basin எதுக்கு சார் ஃபேமஸ்? டெக்காய்ட்ஸ்க்கு பயங்கர ஃபேமஸ். அவ்வளவு தூரம் சம்பால் பேசின்ல பள்ளத்தாக்கு இருக்கு. இங்க ஏகப்பட்ட டெக்காய்ட்ஸ் திருடர்கள் இருக்காங்க. ரைட் சார். அப்ப ரன்னிங் வாட்டர் வந்து கிளேயி சாயில வெட்டுறதுனால கல்லீஸ் ஃபார்ம் ஆகி லேண்ட் அன்ஃபிட் ஃபார் கல்டிவேஷன். கல்டிவேஷனுக்கு ஃபிட் இல்லாத லேண்ட் பேர் பேட் லேண்ட்ஸ். எக்ஸாம்பிள், சம்பால் பேசின், ravines of Chambal Basin. ஷீட் எரோஷன்னா என்ன சார்? டேய், டாப் சாயில் வாஷ் ஆயிருது. எப்ப சார்? ஒரு ஷீட் ஆஃப் வாட்டர் லார்ஜ் ஏரியால கொட்டிக்கிட்டே போகும்போது இட் இஸ் வாஷிங் டவுன் a lot of top soil. டாப் சாயில அதிகமா அப்படியே ஒரு ஷீட் ஆஃப் வாட்டர் லார்ஜ் ஏரியால கொட்டி வலிச்சுக்கிட்டு போயிருது. that is called as sheet erosion.
சார் வாட் இஸ் விண்ட் எரோஷன்? விண்ட் எரோஷன்னா லூஸ் சாயில், மேல நிலத்துல இருக்கா விண்ட் வந்து அந்த லூஸ் சாயில ப்ளோ பண்ணிக்கிட்டு போயிருது. லூஸ் சாயில் கெட்ஸ் ப்ளோன் ஆஃப் பை விண்ட். எங்க சார்? இன் ஃபிளாட் லேண்ட்ஸ். காத்து எங்க வசதியா அடிக்குது? பிளாட்டா இருக்கிற ஏரியால வசதியா அடிக்குது. So this is how soil erosion is happening. ஓகே சார், சாயில் எரோஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஏன் நடக்குது? ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், டிஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங், கன்ஸ்ட்ரக்ஷன், மைனிங் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஷீட் எரோஷன், விண்ட் எரோஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதை எப்படி சார் ப்ரிவென்ட் பண்ணலாம்? ரைட், பார்க்கலாமா? சாயில் எரோஷனை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே we are doing counter ploughing. counter ploughingனா என்ன? இதுதான் சாய்வான மலைன்னு வெச்சுக்கோவேன். இந்த இடத்துல ploughing பண்றது இந்த திசையில பண்ணும். எப்படி பண்ணும் புரியுதா? இதுதான் சாய்வான மலைனா இந்த திசையில பண்ணும். இதுக்கு பேர் என்னன்னா ploughing along the counter lines. counter லைன்னா சாய்வோட plough பண்றது. நல்லா கவனி, இதுதான் சாய்வு. சாய்வோட plough பண்றதுக்கு பேரு ploughing along the counter lines. decelerates water flow. கண்டிப்பா தண்ணி சட சட சடன்னு வருதுன்னு வெச்சுக்கோவே. இப்படி 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 நீ உழுதுருந்தீனா தண்ணியை நீ உழுத நிலம் என்ன பண்ணும்? புடிச்சு வைக்கும். தண்ணிய வலிஞ்சோட விடாது. ரைட் சார். ploughing up and down the slope. மேலையும் கீழையும் மலையில plough பண்ற, மேலையும் கீழையும் மலையில plough பண்ற. அப்ப என்ன சார் நடக்கும்? மேலையும் கீழையும் நீ plough பண்ணும்போது the water will flow easily. ஈஸியா soil erosion பண்ணிட்டு தண்ணி கொட்டிரும். இந்த ploughing பேரு counter ploughing. ploughing along the counter lines. சரி சார். what is terrace farming? மலை இருக்குது, இந்த மலையில terrace farming பண்றனா you are going to cut a lot of steps in the slopes. என்னடா? steps in the slopes. சரிவுல ஸ்டெப் ஸ்டெப்பா கட் பண்ணி எடுப்ப. இந்த கட் பண்ணி எடுத்ததுல என்ன பண்ணுவ? you will be doing farming. இப்படி பண்றதுனால soil erosion is restricted. soil erosion கட்டுப்படுத்தப்படுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ்ல ஆப்பிள் ஆர்ச்சார்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்றாங்க. வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல. சார் வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ்னா எங்க சார் வரும்? ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்ட வரும். நெருக்கமா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்ட. சரி சார். வாட் அபவுட் ஸ்ட்ரிப் ஃபார்மிங்? ஸ்ட்ரிப் ஃபார்மிங்னா என்ன? லார்ஜ் ஃபீல்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு ஸ்ட்ரிப்ஸ். சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸா பிரிச்சுக்கிட்டு கிராசஸ் ஆர் grown between the crops. புல்லு வளர்த்துவ கிராப்ஸுக்கு நடுவுல. ஏன் சார் இந்த புல்ல நான் வளர்த்த போறேன்? This breaks the force of wind. soil erosion பண்றது யாரு? wind. wind என்ன பண்ணுது? டாப் சாயில் அப்படியே தூக்கிட்டு போயிருது. அது பண்ணாம இருக்க நீளமான லேண்ட, பெரிய லேண்ட ஸ்ட்ரிப்ஸா பிரிச்சு அந்த நடுவுல you will be growing a lot of grasses. These grasses will break the force of wind. காத்தோடைய வேகத்தை கம்மி பண்ணும். break the force of wind. சரி சார். creating shelter belts. shelter belts பத்தி ஆல்ரெடி இங்கேயே பாத்துறோமா? பட் எனிவேஸ் திருப்பியும் பாப்போம். shelter beltsனா என்ன? அங்க திருப்பியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் காத்து அடிச்சு அல்லது தண்ணி அடிச்சு மண் இழுத்துட்டு போயிருதோ அங்கெல்லாம் shelter belts பண்ணுவ. you will plant a lot of trees, lines of trees, afforestation பண்ணுவ. இதெல்லாம் பண்றதுனால stabilization of sand dunes நடக்குது. சார் இங்க thorny bushes பிளான் பண்றதுனால ஸ்டேபிளைசேஷன் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் நடக்குதுன்னு சொன்னீங்களே, இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம். கிரியேட்டிங் ஷெல்டர் பெல்ட்ஸ்னாலயுமே ஸ்டேபிளைசேஷன் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் நடக்குது. இன்ஃபேக்ட் ஷெல்டர் பெல்ட்ஸ்ல மரமும் வளர்த்தலாம், என்ன வளர்த்தலாம்? த்ரோனி புஷஸும் வளர்த்தலாம். சரி சார். அடுத்தது this is how we are going to prevent soil erosion. soil erosion prevent பண்ணியாச்சு. சார் அலுவியல் சாயில்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அத பத்தி பார்க்கலாமா? பங்கார் சாயில், காதர் சாயில். சார் பங்கார் காதர் இத கேட்க இங்கிலீஷ் வார்த்தை மாதிரியே இல்லையே. இது ஹிந்தி வார்த்தை. பங்கர் கணேஷ் சாமி. பங்கர் காதர். பங்கர் காதர். ஓகே. இப்போ பங்கர் சாயில், காதர் சாயில். பங்கர் அப்படின்னா சிம்பிளா ஓல்ட் அலுவியம். காதர் அப்படின்னா சிம்பிளா நியூ அலுவியம். சார் இது எப்படி சார் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது? நல்லா கவனி. I will give you a easy idea. B போட்டுக்கோ. என்ன போட்டுக்கோ? B போட்டுக்கோ. B-ய மேல தூக்கி விட்டுரு. B-ய மேல என்ன பண்ணு? தூக்கி விட்டுரு. என்ன கிடைச்சது சார்? O கிடைச்சிருச்சு சார். ஓல்ட் அலுவியம். பங்கார் அப்படின்னா ஓல்ட் அலுவியம். சார் இப்ப காதர் நியூ அலுவியம் எப்படி காமிச்சுக்குவீங்க? வா ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் காதர் பெரிய கே போட்டுக்கோ. பெரிய கே காதர். மேல இருக்கிறத அப்படியே பாதியை கட் பண்ணிரு. அதே தான் நீங்க பண்ண. மேல இருக்கிறத கட் பண்ணிரு. கட் பண்ணிட்டு சார் இப்படி போட்டா என்ன வந்துருச்சு சார்? அப்ப நியூ அலுவியம் சார். அப்ப கேல இருந்து என்ன ஈஸியா கொண்டு வந்துடலாம்? நியூ அலுவியம் சார். ஞாபகம் வச்சுக்கிட்டியா? வாக்கணா. இப்போ பங்கார் அப்படின்னா என்னது? ஓல்ட் அலுவியம். காதர் அப்படின்னா என்னது? நியூ அலுவியம். ஓகே, படிப்படியா பார்க்கலாமா? பங்கார்னா ஓல்ட் அலுவியம். இட் ஃபார்ம்ஸ் தி லார்ஜர் பார்ட் ஆஃப் தி நார்தர்ன் பிளைன்ஸ். நார்தர்ன் பிளைன்ஸ்ல அதிகப்படியான இடம் இதுதான் இருக்குது. காதர் அப்படின்னா நியூ அலுவியம். இட் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ்.
ஒவ்வொரு வருஷமும் ரிவர் என்ன பண்ணுது, ஃப்ளட்டிங் பண்ணுது. அதிகமா வரும்போது ரிவர் ஃப்ளட்டிங் பண்ணுது. ரிவர் ஃப்ளட்டிங் பண்ணும்போது ஃபார்ம் ஆகிற அலுவியம் பேர் என்ன, காதர் ஆர் நியூ அலுவியம். ரிவர் என்ன பண்ணுது, புது மண்ணை கொண்டு வந்து அதோட கரையில விட்டுட்டு போகுது. அந்த புது அலுவியத்துக்கு பேரு காதர் ஆர் நியூ அலுவியம். சரி சார், இது எங்க சார் இருக்கு, பங்காரு இன்லேண்ட் ரீஜன்ஸ் அபோவ் த ஃப்ளட் பிளைன்ஸ். அப்ப இது வந்து ரொம்ப காலம் முன்னாடி ஃபார்ம் ஆனது. அப்ப அதுக்கு பேரே ஓல்ட் அலுவியம். இது எங்க இருக்கும், இன்லேண்ட் ரீஜன்ல, ஆறுல இருந்து ரொம்ப நாள் முன்னாடி ஃபார்ம் ஆகி தள்ளி தள்ளி வந்து, எப்படி சார் தள்ளி தள்ளி வரும், அந்த எரோஷன்னால, சாயில்ல பல விதமான எரோஷன் இருக்கு இல்லையா, அப்ப அந்த எரோஷனால ரிவர்ல இருந்து ரொம்ப தூரம் உள்ள தள்ளி இட் வில் பி இன் இன்லேண்ட் ரீஜியன்ஸ். எங்க இருக்கும், உள்ள இருக்கும், ஃப்ளட் பிளைன்ஸ்ல இருக்காது. சரி, இது எங்க இருக்கும், it will be in the flood plains. எது, நியூ அலுவியம் will be in the banks, flood plains, delta region. டெல்டானா ஏற்கனவே என்னன்னு சொல்லி தந்திருக்கேன், ஒரு ஆறு இப்படியே வரும், என்ன பண்ணும், இந்த இடத்துல சீய பார்க்கும். இந்த இடத்துல சீய பார்த்த உடனே இந்த ஆறு என்னடா பண்ணும், டக்குன்னு it will break into a lot of distributaries. தண்ணி அப்படியே உடைச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இது பார்க்க எப்படி இருக்கு, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, ட்ரையாங்கிளுக்கு சிம்பிள் பேர் என்ன, டெல்டா. அப்ப இந்த ரீஜன் பேர் என்ன, டெல்டா ரீஜன்ஸ். டெல்டா ரீஜன்ஸ் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டேக் வாட்டர் டு த ஓஷன் ஆர் சி. சரி, ரைட், வா. அப்ப சாயில் கட்டணா போயிடுமா, காதர் சாயில் நியூ அலுவியம் எங்க இருக்கு, பேங்க்ஸ்ல இருக்கு, ஃப்ளட் பிளைன்ஸ்ல இருக்கு, டெல்டா ரீஜன்ஸ்ல இருக்கு. பேங்க்ஸ்ல இருக்கு, ஃப்ளட் பிளைன்ஸ்ல இருக்கு, டெல்டா ரீஜன்ஸ்ல இருக்குது. ரைட் சார். வாட் அபவுட் பங்கார் சாயில்? பங்கார் சாயில் வருஷம் ரினியூ ஆகாது. இட் will not be renewed every year. ஏன், இந்த இடத்துல பங்கார் சாயில் இருக்கிற இடத்துல ஃப்ளட்டிங் நடக்காது, ரிவரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கும். இந்த இடத்துல காதர் சாயில் இஸ் ரினியூட் எவ்ரி இயர், ஃப்ளட்டிங் நடக்கிறதுனால வருஷம் சாயில் ரினியூ ஆகும். பங்கார் சாயிலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணம் எப்படி சார் இருக்கும், இது கோர்ஸா இருக்கும், கரகரன்னு இருக்கும், டார்க் கலரா இருக்கும். கோர்ஸ் சாயில் டார்க் இன் கலர், கோர்ஸா இருக்கும், கரகரன்னு இருக்கும், டார்க் இன் கலர். இது காதர் ஃபைன் சாயில், பொட்டுசா இருக்கும், மையா இருக்கும், மையா அரைச்ச மாவு மாதிரி இருக்கும். ஃபைன் சாயில் பார்ட்டிகல், லைட் இன் கலர், கலரும் லைட்டா இருக்கும். பங்கார் கோர்ஸ் சாயில் பார்ட்டிகல்ஸ், டார்க் இன் கலர். காதர் ஃபைன் சாயில் பார்ட்டிகல்ஸ், லைட் இன் கலர். சரி சார், இது ரெண்டோட ஃபர்டிலிட்டியில என்ன வித்தியாசம் இருக்கும்? பங்கார் சாயில் இஸ் நாட் சோ ஃபர்டைல், அந்த அளவுக்கு ஃபர்டைலா இருக்காது. ஏன் சார்? இட் கண்டெய்ன்ஸ் கங்கார் நோடியூல்ஸ் வித் CaCO3. CaCO3 னா கால்சியம் கார்பனேட். அப்ப கங்கார் நோடியூல்ஸ் இருக்கு, CaCO3 இருக்கு. இது இருக்கிறதுனால ஃபர்டிலிட்டி கம்மியா இருக்கு. கங்கார் நோடியூல்ஸ் இருக்கிறதுனால பங்கார் சாயில் ஃபர்டிலிட்டி கம்மியா இருக்கு. காதர்ல கங்கார் நோடியூல்ஸ் இல்ல. கங்கார் நோடியூல்ஸ் இல்லாதனால இட் இஸ் வெரி ஃபர்டைல். இட் இஸ் வெரி ஃபர்டைல். அப்போ பங்கார் சாயில் காதர் சாயிலுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தாச்சு, 6 டிஃபரன்ஸ் பார்த்தாச்சு. தட்ஸ் பேசிக்கலி this particular chapter. That's basically this particular chapter. சரி சார், இதை எப்படி சார் படிக்கிறது? டேய், இந்த particular lecture it is comparatively easy to remember. நீயே யோசிச்சு பாரு, இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய தடவை படிச்ச டாபிக்ஸ். லேண்ட் டீக்ரடேஷன் படிச்சுக்கிற, இந்த எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. லேண்ட் டீக்ரடேஷன் எப்படி நடக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், சாயில் எரோஷன் எப்படி நடக்குது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சாயில் எரோஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட்ஸ். கவுண்டர் ப்ளோவிங்னா என்ன, டெரஸ் ஃபார்மிங்னா என்ன, ஸ்ட்ரிப் ஃபார்மிங்னா என்ன, ஷெல்டர் பில்ட், இந்த 4 பாயிண்ட் பேஸ்டு கொஸ்டின் 5 ஸ்டார் கொஸ்டின் நான் சொல்லுவேன். அது இல்லாம பங்கார் சாயிலும் காதர் சாயிலும் ஓரளவுக்கு ரிப்பீட்டட் 3 ஸ்டார் கொஸ்டின். இப்படிதான் இந்த பர்டிகுலர் டாபிக்கை படிக்க போறேன். இதுல மோஸ்ட் ரிப்பீட்டட் போர்ட் கொஸ்டின்ஸ் லெக்சர் முடியும் போது நான் டைப் பண்ணி போட்டுறேன். கண்டிப்பா படி, we will get good marks and okay, we will get good marks. சரி தங்கம், thanks for listening to me. Cheers and thank you. Hope to see you in the next lecture. இந்த லெக்சர் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணு. Let us grow together, have fun together learning. Okay Sami, cheers and thank you. Bye. See you in the next lecture.